ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு சண்டே. ஸோ இன்னைக்கு ஒரு சண்டே vlog பார்க்கலாமா? ஆஸ் யூஷுவல் இன்னைக்கு சண்டேன்றதால யுவாக்கு ஒர்க் கிடையாது, வீட்டில் தான் இருந்தார். ஸோ லேட்டாக தான் எழுந்தோம், ஒரு 8 o'clock மேலே தான் எழுந்தோம். எழுந்திரிச்சிட்டு எப்பயும் போல் ஃப்ரெஷ் ஆகிட்டு டீலாம் வச்சு குடிச்சிட்டு வெளியில் வந்து கிளம்பிட்டோம். இன்னைக்கு எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அம்மா வீட்டில் வந்து ஒரு வாட்ச் வந்து ஒர்க் ஆகாமல் இருந்தது ரொம்ப நாளாக. அத நாங்க வாங்கிட்டு வந்து எங்க வீட்ல வச்சிருந்தோம், ரெடி பண்ணி தரோன்னு சொல்லிட்டு. நாங்க வாங்கிட்டு வந்து வீட்ல வச்சே 10 நாள் ஆயிடுச்சு. இன்னுமே ரெடி பண்ணவே இல்ல. சரி இன்னைக்கு போய் அந்த ஒர்க்க முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங் வெளியில கிளம்பும்போது அதையும் சேர்த்து எடுத்துட்டு போயிட்டோம். நாங்க ஷாப்க்கு வந்தப்பவே டைம் 10 o'clock மேல இருக்கும். இவங்களும் சர்வீஸ் பண்ணி குடுக்கறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டாங்க. அதனால பிரேக்ஃபாஸ்ட் டைமே தாண்டிருச்சு. இதுக்கு மேல போய் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம் அப்படின்னா, மதியானம் லஞ்ச் சாப்பிட முடியாதுன்னு சொல்லிட்டு, நாங்க சிம்பிளா ஏதாவது டீ, காஃபி இந்த மாரி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டோம். ஸோ கிளாக் ரெடி பண்ணி வாங்கிட்டு நாங்க பேக்கரி போயிட்டோம். நான் வந்து டீயும், எக் பப்ஸும் சாப்பிட்டேன். இவ வந்து டீயும், தயிர் வடையும் சாப்பிட்டாரு. தென் மதியானம் லஞ்சுக்கு வந்துட்டு நான்வெஜ் ஏதாவது செய்யலான்னு சொல்லிட்டு சிக்கன் வாங்க போனோம். வீக் டேஸ்லலாம் வேலைக்கு போகிறவங்கள வேலைக்கு போக விடாமல் மழையாக வருது. ஆனால் சண்டேஸ்லலாம் வந்துட்டு வெளியில் போகிறவங்கள வெளியே போக விடாமல் வெயிலாக அடிக்குது. எல்லாமே பிரச்சனையாக இருக்குன்ற மாதிரி இருந்தது. எனக்கு ஒரே தாகமாக இருந்தது. அதனால் ஃபஸ்ட்டு போயிட்டு கரும்பு ஜூஸ் குடிச்சிடலான்னு சொல்லிட்டு, சண்டேனாலே ஃபேவரெட் வந்து எனக்கு கரும்பு ஜூஸ் தான். கரும்பு ஜூஸ் வாங்கி குடிக்க போயிட்டோம். ஸோ ஜூஸ் குடிச்சிட்டு நெக்ஸ்ட் வந்து அம்மா வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். அம்மா வீட்டில் போயிட்டு நம்ம ரெடி பண்ண வாட்சை வந்து கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தான் போயிட்டுருக்கோம். வீட்டுக்கு போனோடனேயும் உங்களுக்கு நான் ஒரு முக்கியமான பர்சனை காட்டியே ஆகணும். அது யாருன்னு பாருங்க. வீட்டுக்கு வந்துட்டோம். ஆனா அந்த முக்கியமான நபர் வந்து இப்போது சொர்க்கத்தில் உள்ளார். அவர் வந்து நைட் ஃபுல்லா களை வெட்டிட்டு பகல்ல அசந்து போய் தூங்கிட்டு இருக்கார். அதனால எங்க அம்மா என்னைய அவரை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ வீட்டில் ஒரு ஓசி காஃபியை குடிச்சிட்டு அந்த வாட்சையும் மாட்டி விட்டுட்டு கிளம்பிட்டோம். அம்மா வீட்டிலேருந்து கிளம்புறப்பவே டைம் 1 o'clock மேலே ஆயிடுச்சு. இதுக்கப்புறமா நாங்கள் வீட்டுக்கு போயிட்டு லஞ்சுக்கு தேவையானது எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். இன்னைக்கு லஞ்சுக்கு வந்துட்டு ஒயிட் ரைஸும், அரைச்சு விட்ட சிக்கன் கிரேவியும் தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கோம். யுவா வந்து எனக்கு கொஞ்சம் இந்த அரைச்சு குடுக்கறது, கட் பண்ணி குடுக்கறது, இந்த ஹெல்ப் எல்லாமே வந்து பண்ணாரு. அப்படியே சைட்ல நான் ரசமும் பண்ணிட்டேன். அம்மா மார்னிங் வீட்டுக்கு போயிருந்தப்போ, மார்னிங் வச்ச பருப்பு இருக்குன்னு சொல்லி அதையுமே குடுத்து விட்டுருந்தாங்க. ஸோ ஆஸ் யூசுவல் எங்களுக்கு லஞ்ச் இப்படி தான் போச்சு. ஃபோன்ல படம் பார்த்துட்டே வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டோம். சாப்பிட ஆரம்பிக்கும்போதே டைம் வந்து 3 o'clock மேல ஆயிட்டதால, நாங்க சாப்பிட்டு முடிக்கும்போது 4 ஆயிடுச்சுன்னு நெனைக்கிறேன் ஆல்மோஸ்ட். ஸோ சாப்பிட்டு முடிச்சதும் யுவா வந்து வெஷல் வாஷ் எல்லாமே பண்ணி வச்சுட்டாரு. எனக்கு ரொம்ப டயர்டாக இருந்தது. அதனால நான் போய் படுத்துட்டேன். அதுக்கப்புறம் ஒரு ஈவினிங் வரைக்குமே நாங்க வந்துட்டு எங்களோட வெட்டிங் அப்போ எடுத்த வீடியோஸ் எல்லாமே வந்துட்டு டிவியில கனெக்ட் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இந்த வீக் வந்து எங்களுக்கு தூங்குறதுக்கு டைம் கிடைக்கல ஆஃப்டர்நூன் டைம்ல. ஸோ அடுத்தடுத்து ஒர்க்கே கரெக்டாக இருந்தது. இதுக்கப்புறமும் இன்னும் வெளியில போகிற வேலை இருக்குன்றனால எங்களால் தூங்கவே முடியல ஆஃப்டர்நூன் டைம்ல இன்னைக்கு. தென் வந்து யுவா மட்டும் பக்கத்தில் இருக்க கடைக்கு போயிட்டு கேலானும் இந்த பேல்பூரியும் வாங்கிட்டு வந்தாரு. அதுக்குள்ள நான் டீ வச்சுட்டேன். 2 பேரும் சேர்ந்து சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, யுவா வந்து லாஸ்ட் ஒரு 1 மந்த்தாகவே சொல்லிட்டு இருந்தார் சலூன் போகணுன்னு சொல்லிட்டு. சரி இன்னைக்கு அங்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஈவினிங் வந்து கிளம்பிட்டோம். சலூன் போகிறதுக்கு முன்னாடியே கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிட்டு தான் போனோம். பட் ஸ்டில் அங்கே ஆல்ரெடி அப்பாயின்மெண்ட் புக் பண்ணி இருந்தவங்களே கொஞ்சம் க்ரௌட் அதிகமாக இருந்தது. அதனால இருட்டிடுச்சு நாங்கள் அவருக்கு ஹேர் கட்டும் ட்ரிம்மிங்கும் பண்ணிட்டு கிளம்புறதுக்குள்ள. இன்னும் ரோடு வேற ஃபுல்லாகவே டிராஃபிக்காக இருந்தது. ஏன்னா இது கார்த்திகை மந்த் அப்படின்றதுனால சாமிக்கு மாலை போடுறவங்க எல்லாருமே வந்து கோயிலுக்கு வந்திருந்தாங்க. பட்டாசுமே வெடிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ வீட்டுக்கு வரதுக்குமே ரொம்பவே லேட் ஆயிடுச்சு. வந்தோடனே யுவாக்கு வந்து ஹாட் வாட்டர் ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். அவர் வந்து குளிச்சுட்டு வர கேப்பில் நம்ம வந்து டின்னர் ஏதாவது பண்ணிடலான்னு யோசிச்சு பார்த்தேன். ஆஃப்டர்நூன் பண்ண சிக்கன் கிரேவி, அம்மா கொடுத்த பருப்பு எல்லாமே இருந்தது. ஸோ இதை வச்சே சாப்பிட்றலான்னு சொல்லிட்டு தோசை மட்டும் பண்ணி ஹாட் பாக்ஸில் போட்டு எடுத்துட்டேன். ஃபைனலி தோசைலாம் சுட்டு எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு எங்களோட வெட்டிங் ஆல்பம் வந்திருந்தது. அதையுமே கொஞ்ச நேரம் உட்காந்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா நாங்கள் தூங்கிட்டோம். எங்களுக்கு இந்த சண்டே இப்படி தான் போச்சு. ஒரு பிஸி ப்ரொடக்டிவ் சண்டே மாதிரி. இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பார்க்க பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். டாடா.